ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம பட்ஜெட்டோட இம்பாக்ட் மார்க்கெட்ல காட்டுச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்து அப்படியே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பட்ஜெட்ல இன்னும் பாசிட்டிவா என்னெல்லாம் ஃபுல்லா வந்திருக்கு அப்படின்றத நம்ம வேகாரு சார் இருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான தகவல்லாம் கொடுக்க போறாரு. அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், ஒரு வழியா பட்ஜெட்னு பட்ஜெட் முடிஞ்சிருச்சு. சண்டேவே பட்ஜெட்டுக்காக மார்க்கெட் வச்சு முடிச்சிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா சார் இந்த மாதிரி சண்டேலயே மார்க்கெட் வச்சு பட்ஜெட்டுக்காக வந்தது? இல்ல இதுக்கு முன்னாடி வந்திருக்கா? ஃபர்ஸ்ட் பிப்ரவரி ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் தான். எதுக்குன்னா இந்த கவர்மெண்ட் வந்த அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் பிப்ரவரிக்கு மாத்தினாங்க. ஃபர்ஸ்ட் இது முதல்ல 28th பிப்ரவரிக்கு ஆயிட்டு இருந்தது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிப்ரவரி இந்த கவர்மெண்ட் தான் மாத்தினாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் தான். அதுக்கு முன்னாடி 28 பிப்ரவரி எப்பயாவது சண்டே வந்திருக்கா, மாத்தினாங்களா? அது சீரியஸா எனக்கு நான் செக் பண்ணி தான் சொல்லணும். எனக்கு ஐடியா இல்லை. ஓகே சார். ஸோ பட்ஜெட் இந்த சண்டே மார்க்கெட்டும் வச்சு பட்ஜெட்டும் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. அதோட இம்பாக்ட் ரொம்பவே அதிகமா காட்டிருச்சு மார்க்கெட்ல. ஸோ ஃபுல்லா அப்படியே 25 உடச்சி 24க்கு போயிருச்சு. அண்ட் கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன இந்த பட்ஜெட்ல பாசிட்டிவாவே இல்லை அப்படின்ற மாதிரி, ரொம்ப பெருசா மார்க்கெட்டுக்கான இம்பாக்ட் அந்த இதுவா இல்லை, நெகட்டிவா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் சந்தைக்கு சாதகமா இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. எதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாவும் இருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்க சார். சரி, ஓகே. ஸோ எல்லாரும் பெரிய பெரிய மார்க்கெட் குருன்னு சொல்லலாம். ஓகே, எல்லா மார்க்கெட் குரு நேத்து மார்க்கெட் கீழே போனதுனால பட்ஜெட் சரியில்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைன். ஆக்சுவலா என்ன சரியில்லைன்னு அது நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ரைட்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், மார்க்கெட்டு பட்ஜெட் ஸ்டார்ட் ஆன அப்புறம் சுமாரா ஓரளவுக்கு கரெக்டா போயிட்டு இருந்தது. ஓகே, அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல எஸ்டிடியை ஏத்துனாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்தது 0.02% இருந்து 0.05%. ஸோ என்ன, 350 ரூபாய் சார்ஜ் ஆகிற ஒரு நிஃப்டி ஃபியூச்சர் இன்வென்ட் 850 ருபீஸ் சார்ஜ் ஆகும். ரைட், அது சார்ஜஸ் மாதிரி ஒரு 500 ரூபாய் ஏறிச்சு. ரைட்டா? அந்த நியூஸ் வந்த உடனே சென்செக்ஸ் நிஃப்டி சருன்னு கீழே விட ஸ்டார்ட் ஆயிருந்தது. என்னன்னா, நேத்து ஹை பாத்தீங்கன்னா, இந்த நிஃப்டியோட ஹை சொல்றேன் நான், 25,440. ஓகே, அதுக்கப்புறமா லோ 24,570. என்ன அர்த்தம்? ஆல்மோஸ்ட் 600-700 பாயிண்ட்ஸ் வித்தியாசம். ஓகே, சோ இது நேத்து அந்த நீ ஜெர்க் ரியாக்ஷன் சொல்லுவாங்கல்ல, பேனிக், எஸ்டிடி ஏத்திட்டாங்கன்னு சொல்லி உடனே விற்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ அதனால இவ்வளவு லோ. அதுக்கப்புறமா எப்பயுமே என்ன ஆகும்னா, நீ ஜெர்க் ரியாக்ஷன் என்ன அர்த்தம்? நம்ம சடனா ரியாக்ஷன் எடுக்கிறது தான். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் டைம் போன அப்புறம் தான் புரியும் இது நீ ஜெர்க்கா ஒரு சென்சிபிள் ரியாக்ஷனா நம்ம பண்ணோமா, தப்பு பண்ணோமா. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டி 262 பாயிண்ட் அப். சோ பட்ஜெட் இவ்வளோ மோசமா இருந்திருந்தா, ஓகே, இப்போ இதெல்லாம் பேச்சு கேட்டு கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா மண்டே யூஸ் பண்ணா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேனோ மண்டே யூஸ் பண்ணி யோசிச்சா நான் சொல்றது கரெக்ட்னு மைண்ட்ல வரும். ஓகே, சும்மா சென்டிமெண்ட் ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிடிக்குதோ பிடிக்கலையோ அதனால கமெண்ட் பண்றீங்கன்னா அது வேற விஷயம். ஓகே, அப்படி இருந்தா உங்க இன்கம் டேக்ஸ் 0 ஆகினா கூட நீங்க தப்பு குறைதான் எடுத்து காமிக்க போறீங்க. ரைட்டா? சோ நான் சொல்றது இன்னைக்கு மார்க்கெட்டு ஆக்சுவலாவே பட்ஜெட் ரொம்ப மோசமா இருந்தா இன்னைக்கு கூட மார்க்கெட் கீழே போயிருக்கும். எதுக்குன்னு சொல்றேன். நேத்து பேசிக்கலி சண்டேனால ஜென்ரலா எஃப்ஐஎஸ் எல்லாம் லீவ்ல இருப்பாங்களா? ஏதோ 300-400 கோடிக்கு தான் வித்தாங்க நேத்து. ஜென்ரலா லீவ்ல இருப்பாங்க. ரைட்டா? இன்னைக்கு ஒர்க்கிங் டே. இன்னைக்கு எந்தெந்த எஃப்ஐ நேத்து லீவ்ல இருந்தாங்களோ அவங்களும் வேலைக்கு வந்திருப்பாங்க. அண்ட் பட்ஜெட் ரொம்ப மோசமா இருந்தா இன்னைக்கு பயங்கரமா செல்லிங் ஆயிருக்கும். ஓகே, அதெல்லாம் எதுவுமே ஆகல. சென்செக்ஸ் 900 பாயிண்ட் அப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டி ஒரு 260-270 அப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் லாஜிக். ஸோ நேத்து வெறும் எஸ்டிடி ஒரே ஒரு நியூஸ் வச்சுட்டு அது பட்ஜெட் மோசம்னு நீங்க ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன்,
என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன விஷயத்த வச்சு ஃபுல் பட்ஜெட்டே மோசம்னு சொல்லி மார்க்கெட் வந்து அதை பெயிண்ட் பண்ணிச்சு. அதனால மார்க்கெட் வந்து நேத்து கீழே போயிருந்தது. இப்போ ம் பார்ப்போம் அதுக்கு தவிர என்ன நெகட்டிவ். ஏதாவது டாக்ஸ் ஏத்துனாங்களா எங்கேயாவது? ம் எங்கேயுமே ஏத்தல. ஒரு இடத்துல கூட ஏத்தல. ஓகே, இப்போ நான் நிறைய டிராவல் பண்றேன். டிசிஎஸ் வந்து 5 to 20% இருந்து அதை ஃபிளாட் 2% ஆக்கிட்டாங்க. ஸோ ம் அதுவும் அட்வான்டேஜ். ஒரு சில விஷயம் சொல்றேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, கவர்மெண்ட் கேபெக்ஸ் சொல்லுவாங்கல்ல, ம் 24% ஏத்திட்டு 12,20,000 crores ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. 24% ஹைக்கு. என்ன ஆக போறது? அது வந்து ரயில்வேஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுல எல்லாம் வந்து செலவாகும். ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து ஜாப் கிரியேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லதாக போகுது. ம் ஓகே, பட்ஜெட் ரொம்ப பெருசு, நம்ம வந்து வீடியோல அவ்வளவு சொல்ல முடியாது. ஆனா சில விஷயம் மட்டும் சொல்றேன். ஓகே, ஏன்னா இன்ஃப்ரா வந்து பெரிய விஷயம். அடுத்தது டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் 21% அப். ம் உலகத்துல எல்லா இடத்துலயும் வார் கீர் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ டிஃபென்ஸ்ல வந்து 21% வந்து ஏத்திருக்காங்க அலோகேஷன். என்ன ஆக போறது? மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா, அது வந்து இந்தியால வந்து இப்போ டிஃபென்ஸ் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் டிஃபென்ஸ்ல இண்டிபெண்டன்ட் ஆயிட்டோம். ரைட்டா? அதனால அது வந்து இன்னும் நம்ம இந்தியாலே பண்ணா அது வந்து இந்தியாவுக்கு தான் அட்வான்டேஜ். ம் ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் டைவர்ஸ்மெண்ட் டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 80,000 கோடிக்கு வந்து ஏத்திருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து 30,000 கோடி. ஸோ இவ்வளவு டைவர்ஸ்மெண்ட் டார்கெட் ஏத்தனா அதுவும் வந்து சீரியஸா இன்டென்ட் வந்து அவங்க வந்து இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது எஸ்எம்இ எம்எஸ்எம்இக்கு அந்த சிஜிஎஸ்டி கேரண்டி. ஏன்னா இந்தியால வந்து நீங்க வெறும் ஒரு 10 டாப் பிசினஸஸ் வச்சுட்டு நீங்க வந்து இந்தியா ஓட்ட முடியாது. இந்தியா வந்து இங்க எஸ்எம்இ எம்எஸ்எம்இல தான் ஓடுது. ரைட்டா? சின்ன ம் சின்ன ஃபேக்டரி, சின்ன சின்ன கடை, சின்ன சின்ன ஒர்க் யூனிட், அதுலதான் இந்தியா வந்து ஓடுது. ரைட்டா? அவங்களுக்கு வந்து நிறைய கேரண்டி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அவங்க கவர்மெண்ட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன அர்த்தம்? ஆஹ் இந்த ஆஹ் எல்லாமே வந்து இதுல வந்து பெனிஃபிட் ஆக போறாங்க. நெக்ஸ்ட் எம்எஸ்எம்இ, எஸ்எம்இ இதெல்லாம். ஓகே, பைபேக் டாக்ஸ் வந்து கொஞ்சம் ரேஷனலைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கார்பரேட் ப்ரொமோட்டர்ஸ் மட்டும் பெனிஃபிட் எடுத்திருந்தாங்க, அதை வந்து தூக்கிட்டாங்க. ம் ஸோ இது வந்து ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர் நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ். மேட் கிரெடிட் வந்து சில வருஷமாவே வந்து ஓடிட்டு இருந்தது பிரச்சனை, அதை வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து என்ஆர்ஐல வந்து பிஎம்எஸ் லிமிட் வந்து 24% ஆக்கியிருக்காங்க. முதல்ல வந்து இது 5 to 10% தான் இருந்தது. என்ன அர்த்தம்? இப்போ பிஎம்எஸ்ல வந்து ஃபாரின் மணி கூட வரலாம், சான்சஸ் இருக்கு. ரைட்? ஸோ இதுல வந்து சில விஷயம் சொல்லிருக்கேன் நான். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு பெரிய விஷயம், எப்பயுமே நான் ஹெல்த் கேர்னு சொல்லிட்டு இருப்பேன் நம்ம ஷோலையும். ம் ஹெல்த் கேருக்கு வந்து 1,50,000 கேர் டேக்கர்ஸ், பேசிக்கலி நர்சஸ் வந்து ட்ரெயின் பண்ண போறாங்க. ம் ஓகே, அதுக்கப்புறமா 5 இடத்துல வந்து ஹெல்த் கேருக்கு வந்து ஒரு ஸ்பெஷலா செஸ் மாதிரி அதை வந்து ஓபன் பண்ண போறாங்க. எதுக்கு? சோ தட் இது வந்து மெடிக்கல் டூரிசம் வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி. ஓகே இது எல்லாமே வந்து என்னன்னா எஃபெக்ட் வந்து நேத்து பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணி இன்னைக்கு கொடுத்துருமா? கண்டிப்பா கொடுக்காது. ரைட்? இது வந்து ஒரு ஜிம்முக்கு போற மாதிரி. நான் இன்னைக்கு ஜிம்மு போயிட்டு இன்னைக்கு நைட்டை வந்து கண்ணாடியில போகும்போது பார்க்கும்போது எனக்கு மசில் கிசில் எல்லாமே வந்து நல்லா பாடி ஷேப்ல இருக்கணும், அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி. அந்த மாதிரி ஆகாது. ஜிம் வந்து நீங்க தொடர்ந்து கண்டினியூஸா 1 year 3 years போனாதான் பாடியில வந்து எஃபெக்ட் தெரியும். ரைட்டா? ஸோ இந்த பட்ஜெட்டும் இந்த மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா இத்தனை வருஷமா வந்து நிறைய மெஷர்ஸ் எடுத்து 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 இப்போ வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை வந்து இப்போ கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பட்ஜெட்ல வந்து எந்த போல்டு மூவே எடுக்கலையே. நான் வந்து நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது கூட நான் சொன்னேன், ரொம்ப எல்லாம் எதிர்பார்க்காதீங்க பர்சனல் இன்கம் டேக்ஸ் கட்டல. எதுக்குன்னா ம் போன வருஷமே 12 lakhs வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. ரைட்டா? ம் ஜஸ்ட் 1 year பேக் 12 lakhs வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ ஆக்கிட்டு உடனே வந்து இந்த வருஷம் என்ன 25 வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ ஆக்கிடுவாங்களா? சான்ஸே இல்லை. அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கறோம்னா நம்மளோட தப்பு தான் அது. எந்த கவர்மெண்ட்டும் வேர்ல்டுல இந்த மாதிரி பண்ணாது. அது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி. இந்த கட்சி அந்த கட்சி பத்தி பேசல நானு. ஓகே, இன்னைக்கு வந்து காங்கிரஸ் இருந்தா கூட இதே தான் நான் சொல்லுவேன். 12 lakhs லாஸ்ட் இயர் ஆக்கி இந்த வருஷம் 25 ஆக்கிடுவாங்களா? சான்ஸே இல்லை. ரைட்டா? இது வந்து ஒரு காமன் சென்ஸ். ஸோ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா போல்டு மெஷரா எடுக்கல, எதுவுமே பெருசா போல்டு. இந்த கவர்மெண்ட்ல நிறைய போல்டு மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி வேர்ல்டுல வந்து எந்த கவர்மெண்ட்டும் ரிப்பீட் ஆகல. இந்த கவர்மெண்ட்ல அவங்க வந்து போல்டு மூவ் எடுத்தாங்க. ஓகே, ஜிஎஸ்டி கட் இப்போ ரீசெண்டா பண்ணாங்க, அது போல்டு மூவ் தான். டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க, அதுவும் போல்டு மூவ் தான். நான் எது சக்சஸ் எது சக்சஸ்ஃபுல் இல்ல அதை பத்தி பேசல. ஆனா போல்டு மூவ் எடுக்கிறது ஒண்ணு. நீங்க வந்து ஒரு தைரியமா ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னா அது வந்து ஃபெயிலியரா இருக்கலாம், சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா எடுத்திருக்கீங்களா? 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 எடு
இன்டென்ஷன் வந்து போல்டு மூவ் எடுக்கிறதுக்கு இருக்கு. ரைட்டா? நீங்க வந்து சிஏ பார்க்கலாம், ஆர்டிகல் 370 பார்க்கலாம். இது வந்து பட்ஜெட்ல வராது இருந்தாலும். ஸோ போல்டு மூவ்னு எவனும் சொன்னா அது வந்து நீங்க என்ன மைண்ட்ல வச்சுக்கணும்னா, இன்னைக்கு டேட் வந்து போல்டு மூவ்னா பட்ஜெட்ல வரணும்னு அவசியம் இல்லை. ஜிஎஸ்டி கட்டு இப்போ ரீசெண்டா பண்ணாங்க. இப்போ செப்டம்பர் 22 கரெக்டா டேட்டு? ஐ திங்க் செப்டம்பர் 22 தான். செப்டம்பர் 22க்கு வந்து இப்போ ஜிஎஸ்டி கட்டு பண்ணாங்க. ரைட்? ஜிஎஸ்டி பட்ஜெட்லயே வராது. ஆனா அது போல்டு மூவா டெஃபினட்டா. ஏன்னா இவ்வளவு ரெவன்யூ வந்து லாஸ் கவர்மெண்ட்டுக்கு ஆக போகுது. எல்லாமே வந்து 18ல இருந்து 5, 2 அந்த மாதிரி லெவலுக்கு வந்துட்டா கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ லாஸ் ஆக போகுது. ஆனா கோல்டு இல்ல, நான் கோல்டுன்னு சொல்றேன். எல்லாரும் வாயிலும் கோல்டு தான் இருக்கு இப்போ. ஸோ போல்டு மூவ் வந்து எடுத்தாங்களா இல்லையா? கண்டிப்பா போல்டு மூவ் எடுத்திருக்காங்க. ரைட்? ஸோ இவ்வளோ விஷயம் வந்து இது எல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு லாங் டேர்ம்ல பெனிஃபிட் ஆக போடுது. ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஞாபகம் வருது நம்ம பேசும்போது, 5 காரிடார் ட்ரெயின் அது வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரைட்? ஸோ இது எல்லாமே வந்து நாட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது, ஜாப்ஸ் கிரியேட் பண்ணும்போது எக்கானமி வந்து வளர போகுது. எக்கானமி வளர்னா மார்க்கெட் வளரும். சிம்பிள். ஓகே. ஆனா நம்ம மார்க்கெட் குரூஸ் எல்லாரும் என்ன பண்ணாங்க? வெறும் அந்த எஸ்டிடிய புடிச்சு நேத்து உதைச்சாங்க பாருங்க மார்க்கெட்டை. ரைட்? ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு வந்து ரிகவரி ஆயிடுச்சு. சோ இந்த ஷார்ட் டேர்ம் சொல்லி நிறைய பேர் உள்ள வராங்கல்ல, அவங்க வந்து இந்த மார்க்கெட்ல சம்பாதிக்க மாட்டாங்க. இது வந்து பேசிக்கா இந்த எஸ்டிடியூ வந்து ஒரு சின் டாக்ஸ் மாதிரி இப்போ சொல்லலாம். சிகரெட்ல எல்லாம் ஏத்திட்டே இருக்காங்கல்ல, அதே மாதிரி தான் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ்ல வந்து செபி டேட்டா பிரகாரமே வந்து ஆல்மோஸ்ட் 98% வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்? ஸோ இதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணும். இது நான் திருப்பி சொன்ன மாதிரி சக்சஸ்ஃபுல் ஆகுமா இல்லையா, டிஸ்கரேஜ் பண்ணதுனால மக்கள் வந்து ட்ரேட் ஸ்டாப் பண்ணுவாங்களா இல்லையா, அது வந்து எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஓகே. ஆனா ஓரளவுக்கு டிஸ்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி தான் காஸ்டிங் ஏத்திட்டாங்க. எதுக்குன்னா முதல்ல வந்து 1 பைசா 2 பைசாக்கெல்லாம் சில பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த 1 பைசா 2 பைசா ட்ரேட் பண்ணி நோ யூஸ். ஏன்னா உங்க சார்ஜஸ் மேல போயிடுச்சு. ரைட்டா? சோ என்னன்னா சில பேர் வந்து அதை டிஸ்கரேஜ் ஆகலாம். ரைட்டா? சோ அதான் அவங்களோட இன்டென்ஷன். ஆனா நீங்க வந்து பட்ஜெட்டை எஸ்டிடி ஓட பாத்தீங்கன்னா ஓஹோ நெகட்டிவ்னு சொல்லுவீங்க. எதுக்குன்னா உங்க ட்ரேடிங்ல வந்து லாஸ் ஆக போகுது. இப்போ நான் வந்து ட்ரேடர் இல்லை, எனக்கு வந்து எஸ்டிடி வந்து 0.05 இருந்து 0.10 பண்ணா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஆனா ட்ரேடர்ஸ்க்கு வந்து இது டெஃபினெட்லி ஒரு நெகட்டிவ். ஆனா இந்த எஸ்டிடி விஷயத்த வந்து எடுத்து நீங்க பட்ஜெட்டை முழுசா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு குரோத்தா? ஏன்னா வேற எதுவுமே நெகட்டிவ் இல்லையே. யாராவது சொல்லணும் இதுல எல்லாம் டாக்ஸ் ஏத்தினாங்க சார், இதெல்லாம் நெகட்டிவ்னு சொல்லி. ரைட்டா? வேற எங்கேயுமே எந்த நெகட்டிவ் இல்லாத பட்சத்துல நீங்க வந்து பட்ஜெட்டை வந்து குறை சொல்ல முடியாது. ஓகே சார். சார் இப்ப இன்னொரு இது என்னன்னா, இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் இப்போ தங்கம் பாத்தீங்கன்னா தங்கம்ல வெள்ளி பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ற அந்த 2 நாளா வந்து அடிச்சு கீழே இறக்கி தள்ளிக்கிட்டு வருது. அது என்ன காரணம் சார்? நிறைய பேர் இப்ப தங்கத்துல வெள்ளியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க எல்லாம் வந்து ரொம்ப வந்து நிலைமைக்கு போற மாதிரி. இன்னைக்கு கூட பாருங்க 20,000 வந்து தங்கம் வெள்ளிக்கு வரேன் நானு. ஓகே, அதுக்கு வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா இதை முடிச்சிடுவோம். சோ இன்னைக்கு வந்து இந்த பட்ஜெட் வந்து அப்சல்யூட்லி வந்து ஒரு நெகட்டிவ் எதுவுமே இல்லை பட்ஜெட்ல, இந்த எஸ்டிடி தவிர. இதுல என்ன ஆக போகுதுன்னா இன்னும் எஃப்ஐஐஸ் வந்து எப்போ இந்த ட்ரேட் டீல் எல்லாம் ஆகுதோ உள்ளதான் வர போறாங்க. எவனும் ஓடி போறது இல்லை. ஓகே, இது ஒன்லி ஃபார் ட்ரேடர்ஸ்க்காக தான் நெகட்டிவ், அவ்வளவுதான். ஸோ இதுதான் பட்ஜெட்டோட ஒரு வியூ. ரைட்டா? இதுல வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, சில பேர் கமெண்ட்ஸ் அடிப்பாங்க, எல்லாம் அடிக்கிட்டோம். ஆனா நான் எப்ப என்ன சொல்லியிருக்கேனோ அது வந்து பை டச் வுட், காட்ஸ் கிரேஸ், எல்லா கடவுளோட புண்ணியத்தால எல்லாமே கரெக்டா வந்திருக்கு. ரைட்? ஓகே. நான் இப்போ தங்கம் வெள்ளி கூட நான் சொன்னேன் என்ன ரொம்ப காஸ்ட்லி. நான் வந்து எல்லா கிளையண்ட்டும் விற்க சொல்லிட்டேன். நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்க வெள்ளியில வந்து எல்லாம் உங்க கிளைண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ட்டு. நீங்க வந்து இல்ல இது எப்ப வந்தாலும் இறங்கும்னு சொல்லிருந்தீங்க. எப்ப வேணா விழும், திடீர்னு 30% 40% விழுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அந்த மாதிரி தங்கம் விட மாட்டேங்குது சார். தங்கம் தானே சார் தங்கம் கூட ஒரு 10-12% விழுந்துச்சு இல்ல. தங்கம் எப்பவுமே ஸ்லோ ஆகணும் வெள்ளியோட. நான் வெள்ளிய வந்து 30% வரைக்கும் ஒரே ஷாட்ல விழலான்னு சொன்னேன். ஓகே, 30 to 40%. அன்னைக்கு வந்து விழுந்தது கரெக்டா 31%. நினைச்சு பாருங்களேன். அதான் நான் சொன்னேன், கடவுளத்தோட பை காட்ஸ் கிரேஸ், கடவுளோட புண்ணியத்துல எல்லாமே வந்து சொன்னது கரெக்டா இருக்கு. ரைட்? 30% ஒரே நாள்ல வந்தது வெள்ளி. நான் சொல்லிட்டு இருந்தேன். சோ வெள்ளி காஸ்ட்லியா இருக்குது. ஆனா என்னன்னா நம்ம வந்து ஒரு சீப்பான அசட்டை வந்து வாங்குன்னு சொன்னா அதுல வந்து மக்கள் பயப்படுவாங்க, வாங்க மாட்டாங்க. இப்ப நான் ஈக்விட்டி வந்து வாங்குவோம்னு சொல்றேன்.
ம். உங்ககிட்ட 100 கோடி இருந்தா கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுவேன். டெஃபினெட்லி பெரிய அமௌண்ட் இருந்தா ப்ளீஸ் அட்வைசரோட ஹெல்ப் எடுங்க. ஓகே, நான் ஜஸ்ட் 100 கோடி எக்ஸாம்பிள் சொன்னதுனால நீங்க போயிட்டு கண்ணு மூடி எங்கேயாவது போட்டுடாதீங்க. ஆனா ஒரு அட்வைஸ் எடுத்து பண்ணீங்கன்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட 100 கோடி இருக்குன்னு சொன்னா நான் வந்து கரெக்டா அதை வந்து எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ம். ஓகே, கண்டிப்பா நம்ம வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். அவ்வளோ நான் வந்து அப்படி புல்லிஷா இருக்கேன் மார்க்கெட்ல. ஆனா இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரிட்டர்ன் லாஸ்ட் 1.5 இயர்ஸ்ல கொடுக்கல எதுவுமே. சோ அதனால எவனும் வந்து என்கிட்ட இது கேட்க மாட்டான். சார் இருக்கு, ஆக்சுவலா என்கிட்ட 100 கோடி இருக்கு, இன்வெஸ்ட் பண்ணலாமா, சொல்லுங்களேன் எங்க பண்ணலான்னு, பண்ணி கொடுங்க. ம். ஆனா அதே வெள்ளி பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது எவனும் கேட்க மாட்டான். போயிட்டு நிறைய பேர் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து 4,20,000 எல்லாம் வாங்கினவங்க சில பேர் கண்டிப்பா மாட்டிண்டு இன்னைக்கு வந்து 2,50,000 இப்போ ஓடிட்டு இருக்கு. நம்ம பேசும்போது 2,45,000 ஓடிட்டு இருக்கு. 2,20,000 வரைக்கும் வந்தான். ஓகே, ம். சோ இவ்வளவு கரெக்ஷனுக்கு அப்புறமா வந்து நிறைய பேர் அதுல மாட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. சோ இந்த ரேட்ல வந்து நான் வாங்குவேன்னா கண்டிப்பா வாங்க மாட்டேன் இப்போ கூட. ஓகே, அண்ட் தங்கம் வந்து அந்த ஈரான் யூஎஸ் கொஞ்சம் டென்ஷன் வந்து கம்மி ஆயிருக்குன்னு சொல்லி தங்கத்துல வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வந்தது. ஓகே. ஓகே, சோ இன்னும் கரெக்ஷன் வரணும்னா அந்த இஷ்யூ வந்து ஃபுல்லா சால்வ் ஆனா இன்னும் ஒரு 5-10% தங்கம் வந்து கீழே வரலாம். ஓ, ஆனா ஓகே. அது வந்து ஆகுமா இல்லையா அது வந்து கடவுளுக்கு தான் தெரியும், திருப்பி எனக்கு தெரியாது. ரைட். ஓகே. சோ அது ஏன்னா நான் ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் இல்லை, நான் வந்து மார்க்கெட் பத்தி தான் பேச முடியும், ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் இல்லை. ஸோ அது வந்து அந்த மாதிரி ஏதாவது சார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து தங்கத்திலயும் கொஞ்சம் கரெக்ஷன் வரலாம். தங்கத்துல கரெக்ஷன் வந்துச்சுன்னா வெள்ளியில வந்து வராம இருக்கணும் சான்ஸ் இல்லை, கண்டிப்பா வரும் வெள்ளிலையும். ரைட்டா? ம். ஸோ இப்போ 2,45,000 நான் இப்போ லைவ் பேசும்போது, ஏன்னா நீங்க ம். வீடியோ போடும்போது மேபி ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகும் போடுறதுக்கு. ஆனா ம். நான் இப்போ பேசும்போது 2,42,000, இப்போ 45ல திடீர்னு 3,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. 2,42,000 ஓடிட்டு இருக்கு. இந்த ரேட்ல நான் வாங்க மாட்டேன் இப்போ கூட. ஓகே, ஓகே. ஆனா சொன்ன மாதிரி உங்ககிட்ட இன்னைக்கு 100 கோடி இருந்தா, ம். 100 கோடி ஜஸ்ட் பெரிய எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இருக்கேன் மேடம். ஓகே, ம். யார்கிட்ட 1,000 ரூபாய் எஸ்ஐபி பண்றதுக்கு இருக்கா, கண்டிப்பா உங்க அட்வைசர் கிட்ட கால் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். என்கிட்ட கால் பண்ணா கூட நான் இன்வெஸ்ட் பண்ண வைப்பேன். ஜஸ்ட் 100 கோடினா ஒரு எக்ஸாக்ஜரேட் பண்ணிட்டு எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா நான் அவ்வளவு புல்லிஷா இருக்கேன்னு சொல்றதுக்கு. ஓகே, சோ உங்ககிட்ட 100 கோடி இருந்தா கூட வெள்ளி தங்கம் ஒரு ரேட் வந்தா நான் அதுலயும் போடுவேன், ஈக்விட்டில நீங்க போடுறதுக்கு ரெடியா இருக்கேன். ம். ஓகே, ஓகே. இது வந்து 1.5 வருஷம் கழிச்சு நம்ம வந்து திரும்பி பேசுவோம். அப்போ பாருங்களேன் நிறைய பேர் ஐயோ சார் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. சோ நீங்க வந்து கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் பண்றதுக்கு ரெடினா நீங்க வந்து உங்க அட்வைசரோட ஹெல்ப் எடுங்க. ஓகே சார். ஸோ இன்னும் நம்ம வந்து இந்த வாரம் இதோட இது எப்படிலாம் போகுது அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ சார், ரொம்ப விரிவா ரொம்ப நன்றி தகவல் மேடம். கொடுத்துருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் நீங்க வந்து இன்னைக்கு வீடியோல எல்லாமே கொஸ்டின்ஸ் போடுங்க, நாளைக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் கொடுக்குறோம்.